தினமொரு பயனாளி தினமும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. காலையில் மகளிர் செய்தி சார்ந்த வழங்கப்படுகிறது. சேவியர் கால்நடை பராமரிப்பு உதவி 20,000. சரவணன், கருணாநிதி, செல்வி, லக்ஷ்மி, சித்தான், செல்வராஜ் ஆகியோர்களுக்கு தலா ரூபாய் 56,000 மதிப்பீட்டிலான கால்நடை பராமரிப்பு கருணை வழங்கப்படுகிறது. இதிலும் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று சப்டிவிஷன் லெவலில் நம்ம அக்ரிகல்ச்சர் கிரீவன்ஸ் டே வந்து 2nd வீக் நடத்துகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம தேவக்கோட்டை பகுதியில் நடத்தணும். ஸோ இந்த மாதம் நம்ம காரைக்குடி பகுதியில் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வாசிக்கப்பட்டது. யார் யார் வந்திருக்கீங்களோ அந்த மனுக்கள் வாசிக்கப்பட்டது. மேலும் அந்த பதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து எடுத்துக்கலாம். விவசாயிகள் இந்த பகுதியில் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து மழை நல்லா கிடைச்சதுனால நிறைய பகுதிகளில் நெல் விவசாயமும் மற்ற விவசாயங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுலேயுமே வந்து நிறைய இடங்களில் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொள்முதல் நிலையங்கள் கேட்டு மனுக்கள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த டிபிசி ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 31 பகுதிகளில் இது வரைக்கும் நம்மளுக்கு டிபிசி ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ள ரிக்வெஸ்ட் வந்து அதுக்குள்ள ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலும் ஏதாவது ஊர்களில் நீங்கள் அறுவடை காலம் வந்துடுச்சு, இல்லை அடுத்த வாரம் பொங்கல் முடிச்சுட்டு அறுவடை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிபிசி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அதிகமான டிபிசிஸ் கொடுத்து விவசாயிகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் RMTNCC மூலமாக. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மீட்டிங் முடித்த உடனே ஒரு லிஸ்ட்டாக எழுதி கொடுத்துட்டோம்னா அந்த ஊர்களில் கொள்முதல் நிலையம் அமைக்கிறதுக்கு வழிவகை இருக்கா. ஏன்னா சாகுபடி ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கொள்முதல் நிலையம் எக்ஸ்க்ளூசிவாக அமைக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் எந்த ஊரில் கொள்முதல் நிலையம் இருக்குமோ அந்த ஊர் கூட அதை டைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றத வேண்டுகிறேன். இன்னும் விவசாயிகள் உங்களுடைய கோரிக்கையை வந்து எடுத்து சொல்லுங்கள். நடைபெற்ற மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை வழங்கப்படும் பயிர் கடன்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை